வணக்கம் மக்களே. தமிழ்நாடு அரசு பணியில் கடந்த மே மாதம் 31 ஒரு பல்காக 8034 பேர் ஓய்வு பெற்றிருக்காங்க. அதாவது 60 வயசை கடந்ததுனால அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது. இப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே அந்த தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சீட்டில் வேலை பார்க்குற ஒவ்வொருத்தரும் 3-4 வேலையை தான் ஒரு ஆள் பார்த்துக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ வேக்கன்சிஸு, காலி பணியிடங்கள், வேலைப்பளு கூடிக்கிட்டே இருக்குது. பாப்புலேஷனுக்கு உயர்ந்து தகுந்த மாதிரி அந்த கரஸ்பாண்டிங்காக ஆட்களை எடுக்கலை அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் அரசு ஊழியர்கள் சங்கம் சொல்லிக்கிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் கிட்டத்தட்ட 8000 பேர் ஒரே டைமில் ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்னா, அதனால் ஏற்கனவே 3 ஆள் சீட்டை ஒருத்தவங்க பார்க்குற இடத்துல 6 பேருடைய பார்க்க வேண்டிய வேலையை கூடுதலாக ஒருத்தவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறதா இப்போ உள்ள அந்த பெரும்பாலான பேச்சு. சரி சார், இப்போ இதனால் என்ன சார், அரசு ஊழியர்கள்லாம் நல்ல சம்பளம் 70,000 80,000 சராசரியாக இந்த பே கமிஷன், லாஸ்ட்டு பே கமிஷன், 7th பே கமிஷன் 1 லட்ச ரூபா வாங்குறாங்க. அதனால் அரசு ஊழியர் வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஏற்கனவே 3 சீட்டு 4 சீட்டு உள்ள பணியை ஒருத்தர் பார்த்துக்கிருக்காரு. இதனால் என்னாகும் அப்படின்னா, அக்குமுலேஷன் ஆஃப் ஒர்க்கு, வேலைப்பளு அதிகமாகிறதுனால வேலை ஒரு நாளைக்கு சராசரியாக உடைய எம்ப்ளாயி ஒரு தொழிலாளி 10 ஃபைலை தான் பார்ப்பாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவருக்கு 30 ஃபைல் திணிக்கப்படுறதுனால அவருக்கு என்ன ஆகுனா மலைப்பு ஏற்படும். இது நம்முடைய பிரெயின் மூளை கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. அதனால் ஒருத்தருடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இவ்வளோ தான் இருக்கும். அப்போ அதனால் இப்போயே அரசு ஊழியர்களுடைய அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா, தலைமைச் செயலகத்துலேருந்து பல ரெவன்யூலலாம் பார்த்திங்கன்னா 8 மணி 9 மணி வரைக்கும் வேலை பார்க்குறவங்களாம் இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக தேர்தல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரெவன்யூவில் மாதிரி அவ்வளோ கஷ்டப்படுற ஆள் வேறு யாருமே கிடையாது. இதனால் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா, அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டாலும் பொதுமக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. இன்றைக்கி திங்கட்கிழமை இன்றைக்கி மக்கள் குறை தீர்க்கும் முகாம் போய் பாருங்கள். ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துலேயும் நடக்கும். அவ்வளோ மனுக்கள் குமியும். இந்த மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் இந்த மனுவை வாங்குறாங்க, அது மீது நடவடிக்கை எடுக்கிறாங்களா, அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இதை பற்றி நிறையா பேர் பேசியாச்சுன்னு வச்சுக்கலாம். கலெக்டர் தலைமையில் நேராக வாங்குவார். கலெக்டர் என்ன செய்வார் அப்படின்னா, இவங்களுக்கு ஃபார்வர்டு பண்ணுவார். ரெவன்யூ அல்லது தாசில்தார் அல்லது நகராட்சி ஆணையர் அல்லது ஆர்டிஓ அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் கொடுப்பார். அதுக்கப்புறம் அந்த மனு மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியாது. இப்போ தலைமைச் செயலகத்துக்கு டைரெக்டாக ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் தமிழ்நாடு முழுவதிலிருந்து 38 மாவட்டத்திலிருந்தும் மனுக்கள் தலைமைச் செயலகத்துக்கு போகுது. தலைமைச் செயலகத்தில் என்ன செய்வாங்கன்னா, இதுக்குன்னே ஆட்களை போட்டு அவங்க டேட்டா என்ட்ரியை போட்டு அந்த தபால் அந்தந்த கலெக்டருக்கு அனுப்பப்பட்டு கலெக்டர்லேருந்து அந்தந்த துறை வாரியாக அனுப்பப்படும். இதெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, இதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது தெரியாது. அப்போ இவ்வளோ வேலைப்பளுகள் பெண்டிங்கில் இருக்குது. இதில் இன்றைக்கி ஒரு 8000 பேர் அட் ஏ டைம் ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் வேலை அதிகமாகும். அதுவும் போக வேலையில் சுணக்கங்கள் ஏற்படும், வேலையில் தரம் குறையப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதனால் டிலே, காலதாமதமாகும். இதனால் பாதிக்கப்படுறது அப்பாவி பொதுமக்கள் தான். சாதாரண சான்றிதழ்லேருந்து பட்டா மாற்றுறதுலேருந்து எல்லாத்துக்கும் இன்றைக்கி மக்கள் அவதியுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்றே கேட்கலாம், சார் எல்லாம் சேவை மையம் தானே சார், ஆன்லைன் சர்வீஸ் தானே சார் அப்படின்னு. அதையும் ஒரு விஏஓ ஒரு ஆர்ஐயோ வெரிஃபை பண்ணி தான் அது என்ன செய்கிறாரு, ஒப்புதல் கொடுத்து தான் அது போகுது. அப்போ இதனால் பாதிக்கப்படுறது அரசு ஊழியர்கள் ஒரு புறம் இருந்தாலும், பாதிக்கப்படுறது அப்பாவி பொதுமக்கள் தான். இப்போ சேவை மையத்திலேருந்து இப்போ கடந்த வாரம் கூட கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி 12 சான்றிதழ் சேவைகளை ஆன்லைனில் கொண்டு வந்தாங்க. இவ்வளோ இப்போ நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேருந்து, ஜாதி சான்றிதழ்லேருந்து, இன்கம் வருமான சான்றிதழ்லேருந்து, ஓபிசி சர்டிஃபிகேட்லேருந்து எல்லா சர்டிஃபிகேட்டும் ஆன்லைனில் வந்துருச்சு. பட்டா மாற்றுதல் முதற்கொண்டு ஆன்லைனில் வந்துருச்சு. அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷனே ஆன்லைனில் வரப்போகுது. அப்படி இருந்தும் அரசு அலுவலகங்களில் கூட்டம் குறையுதா, மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் கூட்டம் குறையுதானா? கிடையவே கிடையாது. பாமர மக்களுக்கு நேரடியாக போய் மனுவை கொடுத்து அது மீது நடவடிக்கை எடுக்கிறதா அவங்களுடைய ஒரு திருப்தியாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் இன்றைக்கி ஒரு 8000 பேர் 10,000 பேர் அட் ஏ டைம் பல்காக ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்னா, அது யாரை பாதிக்கும் அப்படின்னா, டைரெக்டாக பொதுமக்களை தான் பாதிக்கும். அதனால் தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இது இப்போ டிஎன்பிசி இப்போ குரூப் 4 கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. அடுத்து குரூப் 2 அப்படியே வரிசையாக வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வேக்கன்சிஸை கொண்டு போய் அதில் போய் உடனே சேர்க்கணும். உடனே டிஎன்பிசி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எங்களுக்கு செக்ரட்டரியேட்லேருந்து இதிலேருந்து பர்சனல் டிபார்ட்மெண்ட் அதுலேருந்து லெட்டர் வந்தால் தான் நாங்கள் எடுப்போம் அப்படிம்பாங்க. இது எல்லாமே ஜஸ்ட் என்னது, ஒரு மெயிலு, ஜஸ்ட் ஒரு லெட்டர், அவ்வளோதான். அப்பா இவ்வளோ வேக்கன்சிஸ் வருது, எந்தெந்த 8000 வேக்கன்சிஸ் இருக்குது, என்னென்ன துறைகள்லாம் இருக்குது, அது ஒரு ரோஸ்டர் போட்டு அதை டக்குன்னு ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டகிரி வைஸ் பிரித்து இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி தலைமைச் செயலகத்திலேருந்து செக்ரட்டரியேட்டுக்கு போயிடுச்சுன்னா உடனே அவங்க அதில் சேர்த்துருவாங்க. இப்போ இது இப்போ 8000 இதை என்ன செய்வாங்க அப்படின்னா, வேக்கன்சி பேக்லாக்காக வச்சுக்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க.
இப்போ டிஎன்பிசி வந்து என்ன செய்யும், இப்போ குரூப் 4 எடுத்திருக்காங்க, இப்போ கால்ஃபார் பண்ணியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் க்ளோசிங் டேட்டு முடிஞ்சிருச்சு, போன வாரம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ இது அவங்க ரெக்ரூட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறம் வந்து அது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி போஸ்டிங் போட்டு அந்த கேண்டிடேட் போய் ஜாயின் பண்ணுறது குறைஞ்சது 1.5 வருஷம் ஆகும். அப்போ அந்த 1.5 வருஷமும் அந்த வேகன்சிஸ் வந்து என்ன காலியாக இருக்கும். அந்த வேலை யார் பார்ப்பா? கூடுதலாக இப்போ ஒரு ஒருத்தர் விஏஓ இருக்காருன்னா அவர் வந்து 3 ஊருக்கு சேர்த்து பார்ப்பார். அவர் என்ன பண்ணுவார், காலையில் 10 to 11 ஒரு ஊர், 11 to 12 2வது ஊர், மதியம் 2 to 4 3வது ஊர் அப்படிம்பார். இதில் வந்து கலெக்டர் விசிட்டு, அமைச்சர் விசிட்டு, அவர் விசிட்டு, இவர் விசிட்டு, இதில் போயிடுவார். அப்போ வந்து சாமானியன் ஒருத்தர் வந்து ஒரு விஏஓ ஆஃபீஸில் போய் ஒரு விஏஓ பார்க்கணும் அப்படின்னா அது இருக்காது. இதெல்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மக்கள் மீது அக்கறை உள்ள அரசும் சரி அதிகாரிகளும் சரி இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இதை வந்து பார்க்கையிலே வந்து நமக்கே சாதாரண இப்போ நான்லாம் ஒரு லேமேன் வெளியிலேருந்து பார்க்கல நமக்கே தெரியுது. ஆட்சியாளர்கள் 24 நேரமும் இதை பற்றி யோசிக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அதுபோக 2026 தமிழ்நாட்டில் அசம்பிளி எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ கண்டிப்பாக வந்து தேர்தல் வந்துச்சுன்னா யாருக்கு வேலை இருக்கோ இல்லையோ வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக வேலை இருக்கும். இப்போ ஆல்ரெடி அவங்க வந்து 8000 பேரில் கண்டிப்பாக ஒரு 3000 பேர் ரிட்டையர் ஆகிறாங்க ரெவன்யூலேருந்து அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேகன்சிஸ் வந்து காலியாக இருக்கும். அப்போ அந்த வேலை யார் செய்வா? சக ஊழியர்கள்லாம் செய்வாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து வேலை சுமை அதிகமாகும். அதனால தான் நிறைய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுறதுக்கு முன்னாடியே வந்து பல விதமான நோய்களுக்கு வந்து இன்னலாகிறது அல்லது ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு இதனால் நிறைய பல வியாதிகள் வர்றதுக்கெலாம் காரணம். இது ஒரு முக்கியமான காரணம். வேலை அழுத்தம். நல்ல நீங்கள் வேலையை வாங்க, நான் வந்து வேணான்னு சொல்லலை, ஆனால் வேலை அழுத்தத்தை கொடுக்கூடாது, ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடாது. 10 பேர் பார்க்க வேண்டிய வேலை ஒரு ஆள் தான் பார்க்குறது அப்படின்னா என்ன செய்வார், அவர் ஒரு நாளைக்கு ஒரு ஃபைல் தான் பார்ப்பார். ஸோ இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து கன்சிடர் பண்ணி உடனடியே வந்து இந்த வேகன்சிஸை வந்து இப்போ கண்கூட தெரிஞ்சிருச்சு 8000 பேர் ரிட்டையர் ஆகிறாங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பல்காக வந்து ரிட்டையர் ஆனது இப்போ தான் நினைக்கிறேன், கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளில். ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த வேகன்சி பேக்லாக் வேகன்சி உடனே ரோஸ்டர் போட்டு அதேமாதிரி அந்த டிஎன்பிசி கொடுத்துட்டா இப்போ ஆல்ரெடி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன்ஸில் 4000 வேகன்சி 5000 வேகன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, அதை சேர்த்துக்குவாங்க. அதுவும் போக டிஎன்பிசியுமே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நிறையா அந்த டிஎன்பிசி மீது குற்றச்சாட்டுகள் வருது. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தார், டிஎன்பிசியில் கடந்த 25 ஆண்டுகளாக எப்படிலாம் ஊழல் நடக்குது, ஃப்ராடு நடக்குது அப்படின்னு. இப்போ இதே ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மீதோ ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ் மீதோ வந்து ஊழல் சொல்கிறதில்ல. அதில் ஊழல் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேண்டிடேட்டு ஏதாவது யூஸ் பண்ணி, அதாவது ஹெட்ஃபோனு இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க இல்லையா. ப்ராசஸிங்கில் அந்த எக்ஸாமினேஷன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங்கில் எஸ்எஸ்சியோ ரயில்வேயோ நீங்கள் குறை சொல்ல முடியாது அந்தளவுக்கு. ஏன்னா அவங்க வந்து கரப்டடாக இருக்க மாட்டாங்க. ஆனால் டிஎன்பிசியை பொறுத்த மட்டும் என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா அங்கே உள்ள அதிகாரிகளுமே சரி, அலுவலர்கள், கார் டிரைவர்லேருந்து எல்லாருமே ஊழல் பண்ணுறதா குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா டிஎன்பிசி இது பண்ணணும், துரிதப்படுத்தணும். அதே மாதிரி இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸு ரிட்டனில் எழுதுறது குரூப் 1 தவிர இது எல்லாத்துக்கும் வந்து அது தூக்கி எறியணும். இது வந்து நிறையா மால் ப்ராக்டிஸ் இருக்கிறதுக்கு வழிவகுக்கும். அதே மாதிரி இன்டர்வியூங்கிற கான்செப்டே குரூப் 1 தவிர மீது எந்த போஸ்ட்டுக்குமே வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. இப்போ எஸ்எஸ்சி எடுத்துக்கோங்க, எஸ்எஸ்சி, ரயில்வே, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் வந்து இன்டர்வியூவே கிடையாது. எந்த போஸ்ட்டு இன்டர்வியூ கிடையாது, எந்த போஸ்ட்டு டெஸ்கிரிப்டிவ் கிடையாது. எல்லாமே வந்து என்னது, இது அப்ஜெக்டிவ் தான், கொள்குறி வினாவிடை தான், 4 ஆன்சரில் 1. டிஎன்பிசியில் தான் பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கே வந்து இன்டர்வியூ டெஸ்கிரிப்டிவ். இந்த டெஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறத வைக்கிறதுனால தான் ஊழலுக்கு வந்து ஊற்றுக்கண்ணாக இருக்குது. அதை தூக்கி எறியணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வந்து ரொம்ப குயிக்காக நடத்தணும் அப்படிங்கிறது தான் ஒரு கருத்து. அதாவது இப்போ எஸ்எஸ்சி பாருங்கள், கரெக்டாக ஷெட்யூல். ஜூன் மாதம் சிஜிஎல் கால்ஃபாரு, செப்டம்பரில் எக்ஸாமு, டிசம்பரில் டயர் 1, ஜனவரியில் முடிஞ்சு அடுத்த வருஷத்துக்குள்ளே ரிசல்ட் போட்டு முடிச்சிருவோம். அதே மாதிரி டிஎன்பிசி வெளியிடுறாங்களான்னு தெரில, வெளியிடுறது இல்லையாங்கிறது தெரில. ஒவ்வொரு வருஷமும் டைம் பவுண்டாக என்ன செய்யணும் அப்படின்னா டிஎன்பிசி நடத்தணும். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல நிர்வாகம், நல்ல அரசாங்கம், மக்களை விரும்பக்கூடிய ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய செயல். இதெல்லாம் செஞ்சால் தமிழ்நாடு அரசும் நல்லா தான் இருக்கும். மக்களுக்கும் வந்து நான் வந்து இன்றைக்கி உள்ள இந்த ரிட்டையர் ஆகிற பீப்புள் எல்லாருமே அரசு ஊழியர்களுங்கிறவங்க நேரடியாக மக்களுக்கு சேவை செய்கிறவங்க. அப்போ வந்து அவங்க வந்து எப்படி இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், சேவை மனப்பான்மையோடையாக இருக்கணும். அதுக்கு வந்து அவங்க வரக்கூடிய பாதை எப்படி இருக்கணும் அப்படின்னா நேர்மையாக இருக்கணும். ஒருத்தர் வந்து 10 லட்ச ரூபா கொடுத்து லஞ்சம் கொடுத்து வேலைக்கு வரான் அப்படின்னா அவருடைய இன்னும் மோட்டிவ் என்ன இருக்கும், போட்ட பணத்தை எடுக்கணும் தான் தோணுமே ஒழிய வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறது இருக்காது. அதனால் எங்கே ஊழல் நடக்குதோ இல்லையோ டிஎன்பிசி ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியும் சரி, அது பேங்காக இருந்தாலும் சரி, ரயில்வேயாக இருந்தாலும், எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, அந்த யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, அங்கே ஊழல் நடந்துச்சுன்னா ஒட்டுமொத்தோட அந்த சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கான ஆணி வேர் அங்கே தான் இருக்குது. அதனால் டிஎன்பிசி வந்து மற்ற ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி மேலே அந்தளவுக்கு புகாரெலாம் வர்றதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுபோல் லஞ்ச புகாரெலாம் வர்றதே கிடையாது. நீங்கள் எஸ்எஸ்சிலலாம் வந்து எங்கேயுமே சொல்ல முடியாது அவர் வந்து எஸ்எஸ்சியில் வேலை பார்க்குறவர் வந்து ரூபா வாங்கிட்டு கொஸ்டினை லீக் அவுட் பண்ணார் அப்படிலாம் வரவே வராது. ஆனால் டிஎன்பிசியில் தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ விதமான ஊழல், கரப்ட் எல்லாமே நடக்குது. அப்போ இதெல்லாம் மாற்றணும். மாற்றம்ங்கிறது இதெல்லாம் கொண்டு வந்தால் கண்டிப்பாக
ஒரு நல்ல பெஸ்ட் கவர்னன்ஸை கொடுக்கலாம் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.